செல்வமணி செல்வராஜோட டைரக்ஷனில் துல்கர், ராணா, சமுத்திரக்கனி மற்றும் பாக்யஸ்ரீ இவங்கெல்லாம் நடித்து காந்தா படத்தோட ட்ரெய்லர் இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக டீசரில் ராணாவை எங்கேயுமே ரிவீல் பண்ணல, ட்ரெய்லரில் தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதையாக சில பேர் சொன்னது எம்.கே. தியாகராஜ பாகவதர், தமிழ் திரையுலகோட முதல் சூப்பர் ஸ்டார், அவரோட வாழ்க்கையை தழுவி எடுக்க போகிற கதை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த படத்தில் அப்படி எதுவுமே தெரில. இந்த படம் எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஆக்சுவலாக 50ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் இந்தியன் சினிமா பெரும்பாலும் டேரக்டர்கள் கையிலையும் ப்ரொடியூசர்ஸ் கையிலையும் தான் இருந்தது. ஆனால் ஒன்ஸ் 50ஸ்க்கு அப்புறம் ஸ்டார்ஸ் கையில் போக ஆரம்பிச்சிருச்சு. குறிப்பாக எம்ஜிஆர் இந்த விஷயத்தில் சினிமாவை தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு பெரிய அரசாங்கமே நடத்திக்கிட்டு இருந்தார். இது ஒரு வகையில் எம்ஜிஆரை இன்டைரக்டாக சாடுற படமாகவும் இருக்குது. ரெண்டாவது, ஒரு கொலை களத்துக்கான ஒரு களமும் படத்தோட ட்ரெய்லரில் காமிக்கப்படுது. உதாரணமாக ராணா அங்கங்கே போய் தொலாவிட்டு இருக்கிறது, இது போலீஸ் ஸ்டேஷன், இது இன்வெஸ்டிகேஷனுக்கான இடம் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி சில வசனங்கள் ரொம்ப கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்க வைக்குது. பெரும்பாலும் ஒரு டேரக்டர்களுக்கும் ஹீரோக்களுக்கும் நடக்கிற ஈகோ யுத்தத்தையும் இந்த படத்தோட ட்ரெய்லரில் காமிச்சிருப்பாங்க. தன்னை வளர்த்துட்ட டேரக்டருக்கே தான் யாருன்னு சவால் விடுற ஒரு ஹீரோ, அந்த கேரக்டரில் துல்கர் பின்னிருப்பாருன்னு நினைக்கிறேன். மேலோட்டமாக பட்டால் இந்த ட்ரெய்லர் இப்போதைக்கு ஸ்டோரி எதுவும் லீக் பண்ணலை, ஆனால் சின்ன சின்ன ஹிண்ட்ஸோடு கொடுத்துருக்காங்க. பாக்யஸ்ரீ பார்க்க அழகாக இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கான ஸ்கோப்பு படம் முழுக்க இருக்குமானே தெரில. பெரும்பாலும் இந்த படம் கதாநாயகர்கள் விசஸ் டேரக்டர்கள் அந்த ஒரு நூக்கில் தான் ஓடிட்டுருக்கு. ஆனால் இப்போது இந்த ட்ரெய்லர் பற்றி பேசுகிற நம்மளே துல்கர், ராணான்னு தான் சொல்லிகிட்ருக்கோம். என்றைக்கு கதாநாயகர்கள் கையிலேருந்து தமிழ் சினிமாவும் இந்தியன் சினிமாவும் டேரக்டர்களோட கைக்கு வருதோ அன்றைக்கி தான் சிறந்த வளர்ச்சியை பார்க்க முடியும். அது வரைக்கும் இப்படி வரக்கூடிய ட்ரெய்லர்களுக்கு நம்மளால் டீகோட் மட்டும்தான் பண்ண முடியும்.